சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1992ஆம் ஆண்டு வெளியான நாடோடி தென்றல் படத்திற்கு பிறகு இளையராஜா, பாரதிராஜா படங்களுக்கு இசையமைக்காத நிலையில் 1993ஆம் ஆண்டு வெளியான கிழக்குச் சீமையிலே படத்திற்கு இளையராஜாவின் சிஷ்யன் ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்திருந்தார். சினிமா ஆசையில் பாரதிராஜா சென்னைக்கு வந்து வேலை செய்யும்போது அவரை வைத்துத்தான் இளையராஜா அவரது சகோதரர்கள் சென்னைக்கு வந்ததாக தகவல்கள் உள்ளது. அதே சமயம் அவரது இறப்பில் அஞ்சலி செலுத்திய இளையராஜாவின் சகோதரர் கங்கை அமரன், பாரதிராஜா வேலை செய்து எங்களை காப்பாற்றினார் என்று கூறியிருந்தார். இளையராஜா, கங்கை அமரன், பாரதிராஜா ஆகிய மூவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்த நிலையில் பாரதிராஜா இயக்கிய ஆரம்ப கட்ட படங்களுக்கு இளையராஜாதான் இசையமைத்திருந்தார். அதே சமயம் 1992ஆம் ஆண்டு வெளியான நாடோடி தென்றல் படத்திற்கு பிறகு இளையராஜா, பாரதிராஜா படங்களுக்கு இசையமைக்காத நிலையில் 1933ஆம் ஆண்டு வெளியான கிழக்குச் சீமையிலே படத்திற்கு இளையராஜாவின் சிஷ்யன் ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்திருந்தார். அதன் பிறகு பாரதிராஜா இயக்கிய கடைசி படமாக மீண்டும் ஒரு மரியாதை 2020 படம் வரை இளையராஜா, பாரதிராஜா படங்களுக்கு இசையமைக்கவே இல்லை. மாறாக பாரதிராஜா மகன் மறைந்த நடிகர் மனோஜ் இயக்கிய மார்கழி திங்கள் படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். தற்போது பாரதிராஜா இல்லை என்றாலும் அவரது நினைவுகளை போற்றும் பல நட்சத்திரங்கள் தமிழ் சினிமாவில் உள்ளனர். அதேபோல் அவரது நேர்காணல், அவர் பங்கேற்ற நிகழ்ச்சி தொடர்பான வீடியோ பதிவுகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதில் ஒரு நிகழ்ச்சியில் பாரதிராஜாவை சந்தித்த முதல் தருணம் குறித்து பேசிய இளையராஜா, நானும் அவரும் பக்கத்து ஊர்தான். நான் பண்ணையபுரம், அவர் அள்ளிநகரம். நாங்கள் எப்போதும் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிகழ்ச்சிகளுக்கு வாசித்து கொண்டு இருந்தோம். அப்போது ஒரு நாள் தேனி சென்றபோது நானும் என் அண்ணன் பாஸ்கரும் டீ கடையில் டீ குடிக்கச் சென்றோம். அப்போது ஒருவர் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கொண்டு இன்ஷர்ட் பண்ணி கொண்டு வந்தார். நம்ம ஊரில் யாருடா இப்படி இருப்பது என்று நினைத்தோம். அன்று மாலையே அவரும் என் அண்ணனும் நண்பர்கள் ஆகிவிட்டார்கள். அவர்தான் பாரதிராஜா என்று சொல்ல, நாம் சந்தித்த முதல் இடம் எது தெரியுமா என்று பாரதிராஜா கேட்கிறார். அதற்கு தெரியாது என்று இளையராஜா பதில் சொல்கிறார். முதல் சந்திப்பை மறந்தவன் எப்படிடா நண்பனாக இருக்க முடியும் என்று பாரதிராஜா கேட்க, நான் நண்பன் இல்லை என்று அவரே சொல்லிவிட்டார் என இளையராஜா சொல்ல, நீ நண்பன் இல்லை என்று சொன்னாலும் நாம் நண்பர்கள் என்பது 4 தலைமுறை மக்களுக்கும் தெரியும் என்று பாரதிராஜா பேசியுள்ளார். இந்த வீடியோ பதிவு இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.